ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே மார்ச் மாசம் நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவலும் டெய்லி திருமலையில 120 ரூபாய் தரிசன டிக்கெட்டை நீங்க எப்படி புக் பண்றது, ஸோ இந்த டிக்கெட்ல இருக்க முக்கியமான விஷயத்தை பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் இதுவரைக்கும் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணல அப்படின்னா ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன்ல தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணலாம். ஏன்னா மார்ச் மாசத்துக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் ஆன்லைன்ல ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட புக்கிங் ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. உங்களுக்கும் டிக்கெட் கிடைச்சா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒரு சிலர் இந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், ஸோ இதுல ரூம் எப்படி புக் பண்றதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு மே மாசத்துக்கான ரூம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்தீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எந்த வீடியோ பாக்குறீங்களோ அந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் நாளைக்கு மார்ச் 1ஆம் தேதிக்கு இன்னுமுமே டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ யாராவது இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, சனிக்கிழமையில தரிசனம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எஸ்எஸ்டி டோக்கனை கண்டிப்பா வாங்கிக்கோங்க. ஏன்னா ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 1ல இருந்து 2 மணி நேரத்துல தரிசனம் பார்த்துடலாம். உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும். ஸோ மற்ற டைம்ல நம்ம போயிட்டு எல்லாரோடையும் நின்று வெயிட் பண்ணி ரொம்ப லேட் ஆகிறதுக்கு ஏர்லி மார்னிங் ஸ்லாட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். யாராவது இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 4886 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. இது எந்தெந்த இடத்துல இருக்கும் கிடைக்கும் அப்படின்னா, இந்த டோக்கன் நீங்க ட்ரெயின்ல போறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசத்துல வாங்கிக்கலாம். பஸ்ல போனீங்கன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல வாங்கிக்க முடியும். இல்ல நீங்க அலிப்பிரி நடைபாதை கிட்ட போறீங்கன்னா அங்க பக்கத்துல இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கிடைக்கும். உங்களோட ஆதார் கார்டு காட்டி நீங்க வாங்கிக்கலாம். டிக்கெட்ஸ் இன்னும் அவைலபிள் இருக்குங்க. யாருக்காவது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிக்கெட்ல நாளைக்கு காலையில தான் நீங்க தர்ஷன் பார்க்க முடியும். மார்ச் 1ஆம் தேதிக்கான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இன்னுமே அவைலபிள் இருக்கு. திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க டிராவல் பண்ணும்போது செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல எவ்வளவு டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நைட்டு இன்னைக்கு 9 மணிக்கு மேல நாளைக்கு மத்தியானத்துக்கான ஸ்லாட் கொடுப்பாங்க. ஸோ இந்த டிக்கெட் எனக்கு வேண்டாம், ஏர்லி மார்னிங் என்னால் போக முடியாது, மத்தியான ஸ்லாட்னா பரவாயில்லன்னு நினைச்சீங்கன்னா 9 மணிக்கு மேல உங்களுக்கு அந்த டிக்கெட்ஸும் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவும் பேலன்ஸ் இருக்கிறது அதிலே அப்டேட் ஆகி இருக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நாளைக்கு ஏர்லி மார்னிங் 4 மணிக்கும் 5 மணிக்கான ஸ்லாட் டிக்கெட்ஸ் ஈவினிங் 6 மணியோட ஸ்டேட்டஸ் படி அவைலபிள் இருக்கு. தேவைப்பட்டா எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நேற்று பொறுத்த வரைக்கும் பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா 58,627 பேர் தான் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனம் 8 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. சுமார் 5ல இருந்து 8 மணி நேரம் ஆகலாம். அதுக்கப்புறம் நீங்க 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க, நைட் டைம்ல எங்களுக்கு தர்ஷன் பார்த்தா பரவாயில்லன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நைட் டைம்ல தரிசனம் போகும்போது நமக்கு வெயிட்டிங் டைம் அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருக்கும். அதே மாதிரி பக்தர்களோட எண்ணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஒரு சிலர்லாம் ஈவினிங் ஸ்லாட்லாம் இருந்தா மத்தியானம் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு தர்ஷன் பார்ப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க நைட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பா உங்களால ரொம்ப ஃப்ரீயா தர்ஷன் பார்க்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ்ல கூட எஸ்எஸ்டி டோக்கன் அண்ட் எஸ்சிடி டோக்கன்ல நம்ம தர்ஷன் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நேற்று 27ஆம் தேதி 300 ரூபாய் தர்ஷன் டைமிங் 10 மணிக்கு கியூல 9 மணிக்கு ஜாயின் பண்ணி 11 மணிக்கு தர்ஷன் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஷேர் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ 9 மணிக்கு போயிட்டு அவர் 11 மணிக்கு முடிச்சிருக்காருன்னா 300 ரூபாய் தரிசனம் 2 மணி நேரத்துல பாத்துடலாம். அதனால எனக்கு ரொம்ப கிரௌடு வேண்டாம், ஓரளவுக்கு நைட்டு நாங்க அங்க ஸ்டே பண்ணிக்கோ, இல்ல தர்ஷன் பார்த்துட்டு நீங்க ரிட்டர்ன் பஸ்ல கிளம்புற மாதிரி இருந்தா கூட கிளம்பலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்றவங்க நைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும். உங்களுக்கு கியூவுமே ஃப்ரீயா இருக்கும். நின்று போகணும் அந்த மாதிரி எல்லாம் 300 ரூபாய் கியூலாம் இருக்காது, ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ்ல தர்ஷன் முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. நைட்டுக்கு தர்ஷன் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. நேத்து கூட ஒருத்தவங்க தர்ஷன் பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது மார்ச் மாசம் திருமலையில நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெப்போற்சவ விழா தான். ஸோ இதுக்கு ஏற்கனவே ஆர்ஜித சேவா டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் இல்லாமையே இந்த தெப்போற்சவம் நம்ம பார்க்கலாம். புஷ்கரிணில அது நடக்கும். இந்த தெப்போற்சவம் நடக்கிற டைம்ல அங்க பிரதர்ஷனம் பண்ண போறவங்க எல்லாம் புஷ்கரிணில குளிக்க முடியாது. ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் மாசத்துல அங்க பிரதர்ஷனம் தரிசனம் போறவங்க தெப்போற்சவம் 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு 5 நாள் திருமலையில நடக்கும். இந்த 5 நாளுக்கு ஒரு சில ஆர்ஜித சேவா டிக்கெட் கேன்சல் பண்ணிருப்பாங்க, அது ஆன்லைன்லயே ஓபன் ஆகியிருக்காது. அதனால நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 14ஆம் தேதி அன்னைக்கு குமாரதார தீர்த்த முக்கோட்டி விழா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே மார்ச் மாசத்துல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்.
நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்ச் மாசத்துல வேற என்னென்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இதுல தெப்போற்சவ விழா 5 நாள் நடக்கும், ரொம்ப ஸ்பெஷல். 14ஆம் தேதி அன்னைக்கு குமாரதாத தீர்த்த முக்கோட்டி விழாவும் நடக்குது. ஸோ இதுதான் மார்ச்ல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். மே மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்களும் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க. சப்போஸ் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, புக்கிங் டைம்ல வந்து உங்களோட அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிட்டு இன்னும் வரல அப்படின்னா டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்க இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இதுக்கு கால் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வரலையா அப்படின்றத பத்தி நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து ஜஸ்ட் உங்களுக்கு மெயில் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் இமெயில் சென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தான் ரூம் வந்து வெக்கேட் பண்ணியும் உங்களுக்கான காஷன் டெபாசிட் வரல அப்படின்னாலும் நம்ம இமெயில் போட்டு தான் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ரீசன்ட் டேஸ்ல வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில வந்து ரீஃபண்ட் வந்து அனுப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் ஆகிருக்கு, ஆனா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வராம இருக்கு. ஸோ இந்த மாதிரி சமயத்துல நீங்க வந்து இமெயில் பண்ணி தான் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த புக்கிங் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். க்ரௌட் அப்படின்றது நார்மலா தான் இருக்கு. தரிசன டிக்கெட்டும் எஸ்எஸ்டி டோக்கன் அவைலபிள் இருக்கு, தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. 9 மணிக்கு மேல நாளைக்கு மதியத்துக்கான ஸ்லாட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நிறைய பேர் ஆன்லைன்ல லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ட்ரை பண்ணுவீங்க. அதுல ஒரு சிலர் வந்து இது வரைக்கும் செலக்ட் ஆகி தர்ஷன் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணியும் இந்த டிக்கெட்ஸ் வந்து கிடைக்காது. அப்படி இருக்கிறவங்க நீங்க நேரடியா தரிசனம் போற டைம்ல சிஆர் ஆபீஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஆர்ஜிதம் கவுண்டர்ல நம்மளோட ஆதார் கார்டு வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம். இது வந்து நீங்க ஈவினிங் வரைக்கும் அங்க இருப்பீங்க அப்படின்னா நீங்க போற டைம் காலையில 11 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். இதுல சுப்ரபாத சேவா வந்து எல்லா நாளுமே இருக்கும். தோமால சேவா, அர்ச்சனா சேவாலாம் குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும். எல்லா நாளுக்குமே சுப்ரபாத சேவா வந்து இருக்கும். இது வரைக்கும் ஆன்லைன்ல நானும் நிறைய டைம் ட்ரை பண்றேன், லக்கி டிப்ல கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னா நீங்க ஆஃப்லைன்ல 120 ரூபாய்க்கான சுப்ரபாத சேவாவோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல நம்ம 4 சேவா இருந்துச்சுன்னா 4க்கும் டிக் பண்ணி செலக்ஷன் வந்து பண்ண முடியும். ஆனா ஆஃப்லைன்ல அப்படி கிடையாது. இதுவே நீங்க வந்து புதன்கிழமைகள்ல போறீங்க அப்படின்னா திருப்பாவாட சேவாவுக்கு கூட ட்ரை பண்ணுங்க. ஒரு சிலருக்கு அதுல கூட கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பக்கமா குலசேகர படி வரைக்கும் போயிட்டு தர்ஷன் பாக்குற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, டிக்கெட் கிடைக்கலன்னா மறக்காம நீங்க டைம் இருந்துச்சுன்னா சிஆர் ஆபீஸ் கிட்ட இருக்க ஆர்ஜிதம் கவுண்டர்ல போயிட்டு மறக்காம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஈவினிங் வந்து 5 மணி வரைக்கும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். 5:30 மணிக்கு மேல லைவா அதே இடத்துல ஒரு போர்டில் உங்களுக்கு வந்து லக்கி டிப்போட ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம அந்த இடத்துல இல்ல பார்க்கல அப்படின்னாலும் உங்களோட மொபைல் நம்பருக்கு நீங்க செலக்ட் ஆகுனீங்கன்னா அதுக்கான மெசேஜும் பேமெண்ட் பண்றதுக்கான லிங்க்கும் அனுப்பிடுவாங்க. அதுலயே நம்ம போயிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு டிக்கெட்டை வந்து பக்கத்துல இருக்க ப்ரௌசிங் சென்டர்ல பிரிண்ட் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டே நீங்க வந்து என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, சுப்ரபாத சேவாவா இருந்தா உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் அதிலே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் டைம்ல நீங்க மென்ஷன் ஆகி ரிப்போர்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தர்ஷன் பார்த்துட்டு வரலாம். ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க ஆஃப்லைன்லயே இந்த ஆப்ஷன் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர சுப்ரபாத சேவா டிக்கெட் வேற என்ன ஆப்ஷன் தான் இருக்குன்னா டொனேஷன் ஆப்ஷன்ஸ்ல தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.